மீனாட்சி சொல்லிட்டு இருந்தனே, கோவமே வராத ராமன் கூட கோவப்பட்டான். எப்போ நற்குண பொறுமையான சீத்தையும் கூட ராவணனை யுத்தம் செய்து வதம் செய்ய ஆமோதிக்கிறாளே. ராவணன் இறந்து மண்டோதரி அமங்கலமானவள ஆகிடுவாளேன்னு யோசிக்காம ராவணன் வதம் நடக்கிறதே. ராமன் மட்டும் ஒரு க்ஷணம் நம்ம ராவணேஸ்வரனை வதம் பண்ணிட்டா நல்ல குணவதியான அந்த மண்டோதரி அமங்கல கோலத்தை சந்திக்க வேண்டி வருமே. அதனால் போனா போட்டு இந்த ராவணேஸ்வரன் அப்படியே கிடக்கட்டும் போ அப்படின்னு சொல்லி ராமன் கருணை காட்டி அவனை விடலையே. விட்டுருந்தா இன்னைக்கு உலகம்லாம் அதை ஏற்றுக்குமா? அதை எப்படி ராமன் விட்டான்? ராவணேஸ்வரனை வதம் பண்ணாமல் ராவணேஸ்வரனை வதம் பண்ணியிருந்தாதான் அது நீதி. அதுதானே சரியான தீர்ப்பாக இருக்க முடியும். அப்போ தானே ராமாயணம் த கிரேட் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ தானே தர்மம் தலைத்து நின்றது வென்றது அப்படின்னு சொல்ல முடியும். இன்றைக்கி எத்தனை பேர் அப்போது விமர்சனங்களை கிளப்பியிருப்பாங்க. ராமன் மட்டும் அப்படியே ராவணனை வதம் பண்ணாமல் விட்டுருந்தா. ராவணன் கடைசியில் ஸ்மாஷ் அப்படின்னு ஆனதுனால ராமாயணம் பூர்த்தி ஆகிறது. சூரபத்மன முருகன் அப்படியே சரி போனா போட்டும் போ, இவனை அடக்கிறதுக்கு நம்மளால் முடியாதப்பா, இவன் அதர்மம் பண்ணால் பண்ணிகிட்டே இருக்கட்டும், நம்ம பொறுத்து போயிடுவோம், நம்ம விலகி போயிடுவோம் அப்படின்னு முருகன் விட்டுருந்தா இன்றைக்கி கந்த புராணமும் திருச்செந்தூர் செந்திலாண்டவனும் அந்த முருகனுடைய அவதாரமும் வந்திருக்குமா? நீ அப்படியே மகிஷனை விட்டுருந்தா, நீ அப்படியே சண்டனையும் முண்டனையும் விட்டுருந்தா, நீ அப்படியே சும்பனையும் நிசும்பனையும் விட்டுருந்தா, சொக்கநாதன் எத்தனையோ அசுரர்களை அப்படி அப்படியே விட்டுருந்தா, நீ ரக்த பீஜனை விட்டுருந்தா என்ன உனக்கு மதிப்பு இல்லாமல் போயிருக்கும். அதர்மி தலை தூக்கி நின்று இருப்பான். உன் மேலே இருந்த நம்பிக்கை ஜனங்களுக்கு போயிருக்கும். உன் மேலே ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எல்லாருமே அவன் வழியில் அப்படியே நடந்துகிட்டே இருப்பா. என்னையும் சேர்த்து தான். மேலே பயமே இருக்காது, பக்தியும் இருக்காது. அப்புறம் பூமாதேவி பாவம், கங்கை பாவம், சூரியனும் சந்திரனும் தெய்வமும். அது எப்படி சரியான உலகமாக அது இருக்குமா? இருக்காது. ஸோ கோபமே வராத ராமனுக்கு கூட கோபம் வருது, கோபமே வராத சீதைக்கும் கூட கோபம் வருது. மண்டோதரியின் அமங்கல நிலை நினைத்து அவங்க அந்த கோபத்தை கைவிடலை. என்ன ஆனாலும் சரி அதர்மி அப்படிங்கிறது தானே. அப்போ சீத்தை புல்லை எடுத்து கிள்ளி போட்டால் அந்த புல்லு கூட அவளோட கோபத்தில் எரிஞ்சு போகிற அளவுக்கு அவளுக்கு அந்த கோபத்தை அந்த புல்லில் வெளிப்படுத்துகிறாளாம். சீதைக்கு அவ்வளோ கோபம் உண்டு. அவள் சொல்கிறாளே சுந்தரகாண்டத்தில், டேய் நீ ஒழுங்காக திருந்திடுடா ராவணா, இல்லைன்னா ராமன் வருவான், நிச்சயம் ஒரு நாள் வருவான், வந்து உன்னை அழிச்சிடுவான், இங்கே யுத்தம் நடக்கும், ராமனும் லட்சுமணனும் வந்து யுத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு சீத்தை சொல்கிறாளே. சாத்வீகமான பெண்மணி சீத்தை வாயிலேருந்து எப்படி அப்பேற்பட்ட கோபமான உக்ரமான வைராக்கியமான வார்த்தைகள் வந்தது? அதுக்காக சீதா கெட்டவன் ஆயிடுமா? சரி, சீத்தையும் திரௌபதியும் லாஜிக்கல் திங்கர்ஸ். திரௌபதியும் அப்படிதான், என்ன மானபங்கம் பண்ணிட்டாங்க. சரி, ஒரு பொண்ணாக இருந்தால் நான் வெளியில் வார்த்தையை விடக்கூடாது, அழுது அப்படியே நான் எனக்குள்ளே முழுங்கிக்கிறேன். நான் என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு தானே அப்படி சொல்லிட்டு அவள் தன்னைத்தானே நொந்துண்டு அதுக்குள்ளே இருக்கலையே. அப்படி இருந்திருந்தா மகாபாரத யுத்தம், பகவத்கீதை, தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டதே, கிருஷ்ணனுடைய அவதாரம், இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? சீத்தையும் திரௌபதியும் லாஜிக்கல் திங்கர்ஸ். எது எப்படியோ துஷ்டர்களின் பெயர்கள் தெய்வத்தின் புகழ் இருக்கும் வரை இருக்கும். மகிஷன் மகிஷாசுரமர்தினி, ராவணன் ராமன் ராமாயணம், சூரன் சூரசம்ஹாரமூர்த்தி செந்தூர் செந்திலாண்டவன் முருகன், ஹிரண்யகசிபு நரசிம்மன், சண்டன் முண்டன் சாமுண்டி, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சரி, நீ ரெஸ்ட் எடு மீனாட்சி, அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். உன்னை நான் போர் அடிக்கல. யூ டேக் சம் ரெஸ்ட். ஐ வில் பி பேக் வித்தின் சம் டைம். இன்னும் நான் விட மாட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு.